Hello friends, welcome back to my YouTube channel Mrs. Homemaker from Kanyakumari. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த vlogல நம்ம ஈவினிங் டு நெக்ஸ்ட் டே ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே எனக்கு ஈவினிங் ஆச்சுன்னாலே இந்த மாதிரி ஸ்கையை பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். ஸ்கையில் நிறைய க்ளவுட்ஸு அப்புறம் இந்த பேர்ட்ஸ் எல்லாம் அந்த நேரம் தான் நிறைய பறக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங்ஸாக இருக்கும். அன்னைக்கு என்னோட ஒரு அக்காளோட வீட்டுக்கு தான் போயிருந்தோம். அவங்க வீட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே தான் நாங்கள் ஒரு 7:30க்கு மேலே கிளம்பியிருந்தோம். இப்போ எல்லாம் இந்த கலர் ட்ரெஸ் தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த கலர் தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இதனாலே இந்த ட்ரெஸ் இதே கலரில் ட்ரெஸ் நிறையவே இருக்குது. அந்த அக்கா வீட்டுக்கு போகிற வழியில் தான் நான் படித்த ஸ்கூல் இருக்குது. இந்த ஸ்கூலில் எப்போ எல்லாம் நம்ம தாண்டி போகிறோமோ நமக்கு அந்த ஒரு மாதிரி எமோஷ்னல் ஒரு மூமெண்ட்டாக தான் இருக்கும். ஸ்கூலில் படித்தது அந்த டீச்சர்ஸு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகி இருப்போம். டீச்சர்ஸ் கூட அந்த ஞாபகம், ஃப்ரெண்ட்ஸு இவங்களையெல்லாம் இனி அடுத்து எப்போ பார்ப்போன்னோ இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த நேரம் நமக்கு நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கவங்களுக்கு இப்போ காண்டாக்ட் கூட நம்மள்கிட்ட இருக்காது. ஏன்னா நாங்கள் எல்லாம் 90s கிட்ஸ் தான். கையில் ஒன்றும் ஃபோன் இருக்காது, நம்பரும் இல்லை. இப்போ எல்லோரும் ஒவ்வொரு திசையில் தெரிஞ்சிட்டு இருக்கோம். அப்போ அவங்களோட அந்த ஞாபகம் எல்லாம் வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ இதெல்லாம் நான் என் அக்கா வீட்டுக்கு போகும்போது ஹஸ்பண்ட்டை ஷேர் பண்ணிகிட்டே போயிட்டு வந்தேன். இப்படி தான் நடந்து, இது நடந்து, அது நடந்தேன்னு. இப்போ பார்க்குறீங்க எல்லாம் இந்த ஏரியா இதுதான் எங்கள் ஸ்கூலில். அந்த ரொம்ப ஃபேமஸ் ஸ்கூலுன்னு சொல்லலாம். பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஸ்கூலு. ஆனால் இந்த ஸ்கூல் லைஃப் ரொம்ப சூப்பராக போச்சு. அக்கா வீட்டுக்கு போயிட்டு ஃபங்க்ஷன் எல்லாம் அட்டென்ட் பண்ணிவிட்டு நாங்கள் ரிட்டர்ன் வந்தாச்சு. வரும்போது பக்கத்தில் ஒரு ஃபிஷ் மார்க்கெட் இருந்து. ஸோ எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் ஸ்குவிட்டு நல்லா பிடிக்கும். அது கிடக்குதான்னு பார்த்துட்டு வாங்கிட்டு எல்லாமேன்னு சொல்லிவிட்டு அதுதான் பிளான் பண்ணியிருந்தேன். அங்கே போய் பார்த்தா நிறைய ஃபிஷ் வெரைட்டிஸ் எல்லாம் இருந்து. பட் ஸ்குட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தாலும் இருக்கிற ஸ்குட்டை வாங்குவோன்னு சொல்லிவிட்டு அதை வாங்கிட்டு திரும்பும்போது இங்கே ஒரு அண்ணா நண்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த நண்டெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு நான் என்னோடய ஹஸ்பண்டை வச்சு 2-3 இந்த மாதிரி ஃபோட்டோ எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு இனி நைட் ரொட்டீன் என்னவாக இருக்கும்னா மறுநாள் ஸ்குட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வைக்க தான் எனக்கு வேலையாக இருக்கும். அன்னைக்கு டே அப்படி தான் போச்சு. உங்கள் வீட்டில் எப்படி போச்சுன்னு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸ்குவிட்டு எங்கள் ஊரில் எப்படி வைப்பாங்களோ அந்த மாதிரி தான் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். இது ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் மேரேஜ் நான் ட்ரை பண்ணியிருக்கிறது. டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவே இருந்து. இதுக்கு 1 கப் தேவையாட்டு நம்ம யூஸ் பண்ணி அரிசி எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு இந்த கலர் சேஞ்ச் ஆனதும் அதை ஆற வச்சு நம்ம பொடி பண்ணி எடுத்து வைக்கலாம். அன்னைக்கு முந்தின நாளே நான் இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு வெசலெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு நான் தூங்க போயிட்டேன். ஸ்குட்டு மறுநாள் மார்னிங் தான் பண்ணியிருந்தேன். இதுக்கு ஒரு 10 போல் உள்ளி எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம். இது 1க்கு 2ஆக கட் பண்ணி விட்டுட்டு நம்ம வாங்கி வச்சுருக்கேன் ஸ்குட்டையும் அதை போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி, உப்பு இவ்வளோ போட்டுட்டு நல்லா இந்த பாத்திரத்தோட மூடியை வச்சு வேக வச்சிடும். இதுக்கு ஒரு 1/2 கப்பு தேங்காய், ஜீரகம், பூண்டு, கொஞ்சம் மல்லி, அப்புறம் மல்லிப்பொடி, அப்புறம் கொஞ்சம் மிளகு பொடி இவ்வளோ சேர்த்து ஒரு 2 தடவை நல்ல பேஸ்டாட் இல்லாமல் ஒரு கொரன்னு அரைச்சி எடுக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம அங்கே வறுத்து வச்சுருக்க அரிசி பொடியும் போட்டு இதை நல்லா கிண்டி எடுக்கும்போது டேஸ்டாட்டு ஸ்குட்டு ரெடி ஆகும். இப்போ வாட்டர்மெலன் சீசன் வந்திருக்கு. இந்த வாட்டர்மெலன் நான் இது ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். டேஸ்ட் நல்லா ஸ்வீட்டாக இருந்து. இதுக்கு முன்னாடி இவ்வளோ ஸ்வீட்டாட்டு தான் சாப்பிட்டுட்டு இல்லை. இது ரொம்ப ஸ்வீட்டாட்டே இருந்து. டெரஸில் கொஞ்சம் குப்பை இருந்ததுனால அதை க்ளீன் பண்ணலாமேனு டெரஸுக்கு வந்தாச்சு. என்ன வேலை இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக டெரஸில் 2 days இல்லைன்னா 3 days ஒன்ஸ் இந்த மாதிரி க்ளீன் பண்ணணும். இல்லைன்னா ஃபுல்லாகவே குப்பை நிறைஞ்சு நம்ம அங்கே போக்கே கஷ்டமாக இருக்கும்.
மரம் ஃபுல்லாக சுற்றி நிற்கிறதுனால கண்டிப்பாக நம்ம க்ளீன் பண்ணியே ஆகணும். ஸோ டெரஸையும் க்ளீன் பண்ணிவிட்டு கீழே வந்தாச்சு. எனக்கு இருக்க ஒரே கம்பேனியன் வந்து இந்த ஃபிஷ் தான். அந்த டே ஃபுல்லாக என்ன ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் இந்த ஃபிஷ்ஷை பார்க்கும்போது எனக்கு எல்லாம் சரியாகும். அதே மாதிரி நம்ம ஃபுட்டு கொண்டு போகும்போது அதோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இதெல்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஃபிஷ்ஷுக்கு ஃபுட்டும் போட்டுட்டு கொஞ்சம் வாக்கிங் போகலாமேன்னு சொல்லிவிட்டு அதுக்கு தான் கிளம்பியிருந்தேன். வாக்கிங் போகிறது வெளியில் ஒன்றும் போக முடியாது, வீட்டுக்குள்ளே சுற்றி வர வேண்டியதான். நான் வெளியில் அதாவது பார்க்குக்கு அப்படி ஒன்றும் போக முடியாது, பக்கத்தில் பார்க் ஒன்றும் இல்லை. இது வந்து வீடை சுற்றி வருவேன். கொஞ்சம் அன்றைக்கி சாப்பிட்டது கொஞ்சம் கூடினதுனால அன்றைக்கி சரி வாக்கிங் போகலாமேன்னு அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன். வீட்டுக்கு 3 சைடும் மரம் இருக்கிறதுனால எப்போவுமே வீட்டுக்கு கோர்ட்யார்டு எல்லாம் வந்து க்ளீன் பண்ண வேண்டியதாட்டு தான் இருக்கும். எப்போவுமே குப்பையாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் வீட்டுக்கு முன்னாடி முருங்கை மரம் இருக்குது, அதுலேருந்து ஃபுல்லாக இலையெல்லாம் விழுந்து மழை ஏதாவது வந்தால் ரொம்ப அது கஷ்டமாக இருக்கும் பார்க்கவே. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் வேறு வெளியில் உள்ள ஒர்க்கெல்லாம் இருந்து அதையும் பண்ணிவிட்டு செடிக்கெல்லாம் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. அன்னைக்கு ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் பிரியாணி பண்ணி கேட்டிருந்தாங்க நைட்டுக்கு. ஸோ அதில் உள்ள வேலையில் தான் இறங்கியிருந்தேன். பிரியாணி குஸ்கா மாதிரி தனியாக பண்ணிவிட்டு சிக்கன் கறி கொஞ்சம் தனியாக பண்ணியிருந்தேன். டேஸ்ட் வந்து அன்றைக்கி ரொம்ப சூப்பராகவே வந்திருந்தது. இது வந்து 4th டைம் பண்ணி டேஸ்ட் வந்து எப்போவுமே விட இப்போ ரொம்பவே நல்லா வந்துடுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.